டு ஃபுட்டெக் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸோட ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோயிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம 24th கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ 24th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நியூட்டனை மாஸ் ஆஃப் பாடி வந்து 10 kgல நம்ம கொடுக்குறப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா 100 சென்டிமீட்டரை 4 செகண்ட்ஸில் ஸ்ட்ரைட் லைனில் அது மூவ் ஆகுதான். இப்போ இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியூட்டனோட ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா F is equal to MA ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். F வந்து ஃபோர்ஸ், இப்போ 1 நியூட்டன் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொஸ்டின்ல இல்ல, பட் மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 10 kg. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்ப ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு F by Mனு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஒரு நியூட்டன் டிவைடட் பை 10 kg நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 0.1 நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். பட் நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0.1 இன்டூ நீங்க 10ல போடுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, மாஸ் வந்து ஆல்ரெடி அங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிலரேஷனையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலாக கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா S is equal to, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, S is equal to UT plus 1/2 A T ஸ்கொயர் ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நமக்கு டினோட் பண்ணுது. U வந்து இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது. T டைம் A வந்து ஆக்சிலரேஷன். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம யூன்னு வச்சுக்கலாம். T கொடுத்துருக்காங்க, தென் அங்கே 4 நம்ம போட்டுடுறோம். தென் 1/2 A இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ இப்போ 4 ஸ்கொயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்போ 4U ஈக்குவல் டு 100 minus 18 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஸோ 4U ஈக்குவல் டு 20. அப்போ யூவோட ஆன்சர் என்ன அப்படின்னா 20/4. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 5 கிடைக்கும். 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் நமக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்க்குறப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ஃபுட்டெக் அகாடமி. தேங்க்யூ.